ஒரு காம்பேக்ட்டான லேண்ட் சைஸ்க்குள்ளேயே வீட்ட சுத்தி செட்பேக் ஏரியா, லேண்ட்ஸ்கேப் டிசைன், கார்டன் டிசைன், பார்க்கிங்கு அதோட 4 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் வீடுமே பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா இடமுமே நல்ல ஸ்பேஷியஸா டிசைன் பண்ணியிருக்காங்க. அத விட முக்கியம் ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல இந்த வீட்டுடைய டிசைனும், வீட்டுடைய இன்டீரியர் டிசைனும் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு லுக் வைஸ் அழகாவும், டிஃபரண்டாவும் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் டிசைன் இந்த வீட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீட்டுடைய எலிவேஷன் டிசைன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளீனா குடுத்துருக்காங்க. கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா 2 கலர் தான் இருக்கு. ஒன்னு ஒயிட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிரிக் கிளாடிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனுடைய கலர். உள்ள என்ட்ரானதும் நேராவே நம்ம பார்க்கிங்க தான் பார்க்க முடியும். நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங்கு. அதோட அந்த லெஃப்ட் சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் டிசைனு. சின்ன ஏரியா அப்படின்றதால அந்த ஏரியாவுக்கு ஏத்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட அங்க கார்டனிங்கும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பார்க்கிங் ஏரியாவுக்கு ரைட் சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஏரியாவுலயும் நெறைய செடிகள் வச்சு கார்டனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட வீட்டுடைய என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா. அங்கேயுமே இன்டீரியர்ல ஷூ ராக் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டோர் மாடல்ல டீக் வுட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுமே லிவிங் ஹாலு, டைனிங் ஏரியா அண்ட் ஓப்பன் கிச்சன். இந்த மாதிரி டிசைன் பண்ணதால அந்த இடமே நல்ல பெருசா இருக்கு, ஸ்பேஷியஸா இருக்கு. அதோட லிவிங் ஹால் ஏரியாவுல ஹை சீலிங் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு சான்லியரும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய டிவி யூனிட்டுமே ஹை சீலிங் வரைக்குமே இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறதால அந்த ஏரியாவே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாவும் தெரியுது. டிவி யூனிட் இருக்கிற அந்த பேக் சைடு வால்ல பிளைவுட் பிளஸ் லேமினேட்ஸை யூஸ் பண்ணி 2 சைடும் டிசைன் பண்ணிட்டு சென்டரில் வால்பேப்பரை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரொஃபைல் லைட்டோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த என்டையர் ஏரியாவும் அழகாகவே இருக்கு. கீழே இருக்கக்கூடிய கபோர்டருக்கு எல்லாமே ஒயிட் கலர் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்டையராகவே இந்த வீட்டுடைய கலர் வெளியவும் சரி உள்ளேயும் சரி மைல்டாகவே யூஸ் பண்ணியிருக்கிறதால பார்க்கறதுக்கு ராயல் லுக்கில் இருக்கு. டிவி யூனிட் வாலுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த வாலில் 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கர்டைனுமே சீலிங் வரைக்குமே யூஸ் பண்ணியிருக்கிறதால அதை கையால் மேனுவலாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிமோட் கண்ட்ரோலோட யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஏரியாவுடைய சீலிங்கில் ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே மினிமல் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. டிவி இருக்கக்கூடிய வாலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரேயர் ஏரியாவும் டிசைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில். அந்த ஏரியா சின்னதாக இருந்தாலுமே அந்த இடத்துலையும் அழகாக யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் லூவர் பேனல் ப்ளஸ் டபுள் லேயராக கொடுத்து உள்ள லைட்டிங்கோட பண்ணியிருக்கிறதால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடத்துல மெயின் டோருக்கு நேராக ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துட்டாங்க. பாத்வேவுக்கு இந்த பக்கம் ஹாலும் அந்த பக்கம் டைனிங் ஏரியாவும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த டைனிங் ஏரியாவுடைய ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனில் ஆத்தங்குடி பேட்டர்னில் இருக்கிற டைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் டைனிங் டேபிளுக்கு மேலே ஒரு அழகான லைட்டிங்கு கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாலில் ஒரு ஷோகேஸ் டிசைனை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷோகேஸ் டிசைன் எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போர்வெல்லுக்கான சுவிட்ச் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. அதை அழகாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயுமே டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன டோர் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்ந்த மாதிரி ஒரு ஷோகேஸை பிளான் பண்ணதால் அது தனியாக தெரியாமல் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாகவே இருக்குது. அதோட டைனிங் ஏரியாவிலேருந்து படிக்கட்டு ஏரியாவுக்கு கீழே அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் எல்லாமே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது. அந்த ஸ்டேர் கேஸுக்கு கீழே வாஷ் பேஷன் ஏரியாவை செட் பண்ணியிருக்காங்க மிரரோட. பார்க்குறதுக்கு லுக் வைஸ் அழகாக தெரியறதுக்காக அங்கே ஒரு பார்ட்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அது எம்எஸ்ல பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிஷனை ஷோகேஸ் மாதிரி பிளான் பண்ணதால் அங்கே பொருட்கள் வச்சு அதோட சேர்த்து பார்க்கும்பொழுது அந்த ஏரியாவும் ரொம்பவே அழகாக இருக்குது. வீட்டை சுற்றி எல்லா சைடுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அழகுக்காக டிசைன் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். அழகுக்காக மட்டும் இல்லாமல் அதில் ஒரு யூஸும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். அடுத்து இங்கே இருந்து நீங்கள் பார்க்க முடியும் ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய என்ட்ரன்ஸ்லையுமே உடன் கலரில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, அதோட பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனுடைய இன்டீரியருமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடுகள் பார்த்துருக்கோம், லேமினேட்ஸு, அக்ரிலிக் லேமினேட்டு இல்லை லேக்கர் கிளாஸ் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீட்டில் பியூ ஃபினிஷ் அதாவது டியூகோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்தா கலரில் இருக்கக்கூடிய எல்லா டோருமே பியூ பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த கிச்சனில் இன்னொரு கலர் காம்பினேஷன் இருக்குது, அது உடன் கலர், அது ஃபுல்லாக லேமினேட். இந்த 2 கலர் காம்பினேஷனையும் சேர்த்து இந்த இன்டீரியரை பார்க்கும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்குது. அதே சமயம்
அடிக்கிற மாதிரி கலர் காம்பினேஷன் இல்லை, மைல்டான ராயல் கலர் காம்பினேஷனில் இருக்குது. அதோட இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு யூனிக்கான விஷயம், இந்த கார்னர் யூனிட் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. 2 ட்ராஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி. அதோட அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு டால் யூனிட், பேண்ட்ரி யூனிட் அப்படின்னா ஒரு டோர் கொடுத்துட்டு அங்கே பார்ட்டிஷன் கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. மேலே மட்டும் ஓப்பனபிள் ஷட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராஸுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. அதோட காம்பேக்டான ஏரியாவாக இருக்கிறதால ஸ்டோரேஜுக்கு நிறைய கபோர்டு ஒர்க் இங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் டோர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனாலுமே பார்க்குறதுக்கு லுக் வைஸ் பெட்டராக இருக்கிற மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் டோருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வால் தெரியும். அங்கே 2 சைடுமே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த வாலை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்சர்ட் பெயிண்டிங் ஒர்க்கு மார்பிள் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பெட்ரூமுக்குள்ளே போகலாம். இந்த பெட்ரூமுடைய ஃப்ளோரிங் உட்டன் கலர் டைல் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அதோட இன்டீரியர் ஒர்க் எல்லாமே மைல்டு கலரில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. காட்டுமே குயின் சைஸ் காட்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுடைய ஹைலைட்டான ஏரியா அந்த பே விண்டோ. அதோட நிறுத்தாமல் இன்டீரியர் ஒர்க்கை அந்த வால் ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பே விண்டோ ஃபுல்லாகவே ஃப்ரேம் ஒர்க் உட்டன் கலரில் பண்ணிவிட்டு அந்த விண்டோவுடைய 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா லூவர் பேட்டர்னில் டிசைன் பண்ணிவிட்டு ஒரு சைடு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதோட ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற ட்ராவில் கார்னரில் ஷார்ப்பாக கொடுத்தா நம்ம இடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால கர்வ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. காட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வாலை வால்பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே இங்கே சைடு வாலில் பார்த்தா அதே லோவர் பேட்டர்னை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு என்டையர் வாலையுமே வார்ட்ரோப் வச்சு டிசைன் பண்ணிட்டாங்க. காட்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய சைட் டேபிள் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரோபோடு சேர்ந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சீக்ரெட் டோருமே கொடுத்துருக்காங்க. அங்கே சீட்டிங் ஏரியா மாதிரி இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதில் நம்ம கையை விட்டு ஓப்பன் பண்ணோம்னா அங்கே ஒரு சீக்ரெட் ஸ்டோரேஜும் இருக்குது. அடுத்து இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூமுக்கு நம்ம என்ட்ராகலாம். இந்த பெட்ரூம்லேயும் உட்டன் ஃப்ளோரிங் பண்ணிவிட்டு என்டையராகவே இன்டீரியர் ஒர்க்கில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயுமே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. அதை பே விண்டோ கான்செப்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் காட்டுக்கு பேக் சைட்லேயுமே ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் பண்ணியே அழகாக வால்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்கில். அதில் அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு சென்டரில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர். நெக்ஸ்ட்டு இந்த ரூமுடைய சீலிங்லேயுமே ஃபால் சீலிங் டிசைனும் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சிம்பிளான டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ரூமுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரியான வார்ட்ரோப் டிசைனும் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் இருக்குது. இந்த வார்ட்ரோபுடைய ஷட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வால்பேப்பர் அது லெதர் ஃபினிஷோடு இருக்கிற மாதிரி டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாடிக்கு போகிறதுக்கான படிக்கட்டு ஏரியா அது ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணிவிட்டு ரெயிலிங் ஃபுல்லாகவே வுட்டு ப்ளஸ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்தோம்னா இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவுடைய சீலிங்கை பார்க்க முடியும். இதையுமே ஹை சீலிங்காக இருக்கிறதால அங்கேயுமே ஒரு அழகான லைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து மேலேயுமே ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. பட் அந்த லிவிங் ஏரியாவை அதோட மட்டும் நிறுத்தாமல் அங்கே கார்னரில் ஒரு ஒர்க்கிங் ஏரியாவையும் இன்டீரியர் மூலமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பனான ஏரியாவாக இருக்கிறதால மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒர்க்கிங் ஏரியாவிலையும் இன்டீரியரில் ஸ்டடி டேபிள் வாலில் வந்து பார்த்திங்கன்னா லூவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அதில் லூவர்டு கிளாஸு ப்ளஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஷட்டர்ஸும் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கே மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவையும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த லிவிங் ஏரியாவுடைய சீலிங் ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவுடைய சீலிங் எல்லாத்தையுமே ஒரே ஃபால் சீலிங் ஒர்க்கில் பண்ணாமல் எல்லா இடத்துக்குமே தனித்தனியாக ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்குள்ளேயும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விண்டோவுமே பே விண்டோவாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் டிசைனையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த வால்பேப்பர் டிசைனும் காட்டில் இருக்கக்கூடிய அந்த பெட்டுடைய கவருமே சேம் டிசைனில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் 2 விண்டோவிலையுமே கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கர்டைன்லேயுமே அழகான டிசைன்ஸ் இருக்குது. இந்த காட்டுக்கு பேக் சைடு வாலில் ஜிப்சம் வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு பேக் சைடில் வால்பேப்பர் ப்ளஸ் 2 சைடும் லைட்டிங்கோட கொடுத்துருக்கிறதால பார்க்குறதுக்கு அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் அழகாக இருக்குது. அதோட இந்த ரூமில் வார்ட்ரோபு ட்ரெஸ்ஸிங் ஏரியா 2ம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவையும் பெருசாக இடத்த வேஸ்ட் பண்ணாத மாதிரி வால்லையே மேக்ஸிமம் டிசைன் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரா ஏரியா மட்டும் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. அதுலேயும் 2 சைடும் கர்வ் ஷேப் கொடுத்துட்டாங்க சேஃப்டிக்காக. இதுலேயும் விண்டோவில் பார்த்தா அதே ஃப்ரேம் ஒர்க்கு ப்ளஸ் வால்பேப்பர் டிசைனையும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வார்ட்ரோப் யூனிட்டுடைய டோர்லேயுமே பெட்டுக்கு பேக் சைடில் பார்த்தா அதே வால்பேப்பர் டிசைனை வச்சு பண்ணியிருக்காங்க. அதோட இந்த வார்ட்ரோபுக்கு சைடில் ஒரே லென்த்தாக பண்ணாமல் கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு ஷோகேஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க.
அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸை இன்னுமே பெட்டரா யுட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஒரே லென்த்தில் பண்ணும்பொழுது அங்கே ஸ்பேஸ் ரொம்பவே சின்னதாயிடும். அதனால் இந்த மாதிரி தனியாக பிரித்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக பெருசாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய காட் மட்டும் இல்லை, இன்டீரியர் எல்லாத்துலேயுமே அந்த ரட்டன் மெட்டீரியலை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே 2 விண்டோஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணு பெரிய பே விண்டோ, இன்னொன்னு சின்ன விண்டோ. அதோட காட்டுக்கு பேக் சைடுல இருக்கிற அந்த வால்பேப்பர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்ல கொஞ்சம் பெரிய சைஸ்லயே வார்ட்ரோப் டிசைன் பண்ணிட்டாங்க. அதோட சேர்ந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்ல ஜஸ்ட் வால் பேனல் மட்டும் பண்ணிட்டு அதுல மிரர் குடுத்துருக்காங்க. ஒரு ஓவல் ஷேப் மாதிரியான டிசைன்ல. அந்த மிரருக்கு நடுவுலயே டிராஸ் குடுத்துருக்காங்க. அந்த டிராவுக்கு மேலேயும் மிரர் இருக்கு, கீழேயும் மிரர் இருக்கு. அதோட அந்த டிராஸுடைய ஷேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கர்வாட குடுக்காம, ஒவ்வொரு டிராவுக்குமே ஒரு கர்வ் ஷேப் குடுத்து அதில் டிரா செட் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அந்த வார்ட்ரோபும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கர்வ் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான டீட்டெயிலிங் ஒர்க்கு, அதோட ஒர்க்குடைய ஃபினிஷிங் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா, ஆர்க்கிடெக்டுடைய இன்டீரியர் டிசைனில் நிறையவே நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த வீடுமே இருக்குது. இந்த வீட்டுடைய எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக ஒரு இன்டீரியரோட ஒரு வீடை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரியான ஆர்கிடெக்ட் டிசைனோட வீட்டை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை டிசைன் பண்ணது யார், இன்டீரியர் ஒர்க் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, H11 ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர்ஸ் இந்த கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. இவங்க கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான இன்டீரியர் டிசைன் இல்லை பில்டிங்கான ஆர்கிடெக்சர் டிசைன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். நன்றி, வணக்கம்.